Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு குட்டியான டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவே நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ தான் போட்டிருந்தோம் இல்லையா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வச்சு எப்படி விண்டோஸை ஹேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோவிலேருந்து அதில் என்ன பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விண்டோஸ் சிஸ்டம் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற டிஃபால்ட்டான கமெண்ட்ஸை வச்சு என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு வேறு என்ன வழிகள் இருக்குது அந்த ஆக்சஸ் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரூட் ஆக்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கிடைக்கிறது வந்துட்டு கஷ்டமான விஷயம். ஸோ கெட் சிஸ்டம்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கமெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸை டிஃபால்ட்டாக எடுக்க முடியாது நம்ம பேலோட வச்சு. நம்ம கஸ்டமைசபிள் பேலோட் யூஸ் பண்ணலை. ஸோ கஸ்டமைசபிள் பேலோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா எடுக்க முடியும். நம்ம இந்த ஸ்டேஜில் அது யூஸ் பண்ணலைன்றதுனால நம்மளால் எடுக்க முடியாது. அதன் காரணமாக அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட் சிஸ்டம் அப்படின்ற கமெண்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு அதை ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். தென் அது வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரூட் ஃபோல்டர், சிஸ்டம் 32 ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது ஒரு மல்டி ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நான் அதே மல்டி ஹேண்ட்லருக்குள்ளே இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டேன் ஒரு விண்டோஸ் சிஸ்டமை. ஸோ அதிலிருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பாருங்கள், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், சரிங்களா? நான் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்தோடனே வேறு எந்த ஸ்டெப்ஸுமே நான் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக மெட்டாஸ்ப்ளாய்ட் செஷன் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்னென்ன செஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்றது நல்லா பார்க்க முடியும். ஸோ செஷன் -L அப்படின்றது, ஸோ அதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் செஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய செஷன் 5 வந்துட்டு ஆனில் இருக்குது அப்படின்னு காட்டுச்சா. ஸோ செஷன் 5ஓட இன்ட்ராக்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக செஷன்ஸ் -I5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5ங்கிற செஷனோட இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நம்மளோட சிஸ்டம். ஸோ இப்போ நான் ஷெல்குள்ளே இருக்கேன். ஸோ விண்டோஸு ரூட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறேன். ஸோ அதிலேருந்து நான் பேக் வரேன், CD :" அப்படி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டரி கமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறேன். நிறைய டேரக்டரிஸ் இருக்குது. டவுன்லோட்ஸு, பாஸ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே C ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ C அப்படின்ற ஒரு டிரைவுக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலாக. இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஸ்டம்லேயே சொல்ல போகுது இல்லையா. ஸோ அதை வச்சு தான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஷெல்லிலேருந்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். ஸோ அதோட CMDலேருந்து வெளில வந்துடுறேன். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் செஷன் இருக்குது. இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் செஷனை வச்சு வேறு என்ன பண்ணலாம், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஹெல்ப் கமெண்ட் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இது உங்களுக்கு என்ன தான் டைம் இல்லை அப்படின்னாலும் இதில் இருக்க கமெண்ட்ஸை படித்து பாருங்கள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ எடுத்தோம் முடிச்சிட்டோம், இப்போ இது தேவையா, இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கான நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெப்கேம் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் மைக் அப்படின்ற கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த விண்டோஸ் சிஸ்டமோட மைக் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணும். வெப்கேம் சேட்டாக இருந்தாலும் சரி, வெப்கேம் லிஸ்ட்டு, வெப்கேம் ஸ்னாப்னா ஒரு வெப்கேம் ஸ்னாப் எடுத்து அனுப்பும் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ. இதுவே அது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் அதோட கேமரா எந்த டைரெக்ஷனில் பார்த்துருக்கோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கும், சரிங்களா? ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் கூட பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு அவங்களோட நெட்வொர்க் கனெக்ஷனை பொறுத்து இருக்குது. ஸோ பேண்ட்வித் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். தென் சிஸ்இன்ஃபோ மாதிரியான விஷயங்கள், என்னென்ன ஓஎஸ் அதில் ஒர்க் ஆகுது, என்ன டைப் ஆஃப் பிட்ஸ் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த கமெண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஷெல் அப்படின்றது CMD ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட்டு. ரீபூட்டு டெஃபினட்டாக நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவே பார்த்துருக்கேன் இல்லையா. ஷட் டவுன் -R போட்டால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ரீபூட் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க கமெண்ட்ஸை விட நம்ம கஸ்டமைசபிளாக பண்ணால் நிறையவே பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம தனியாக ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கெட் பெட்டு, SID, கெட் UID,
கிளியர் த ஈவெண்ட் லாகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆப் ஸ்பூஃபிங் பண்ணுறது கூட நம்ம இவங்ககிட்டேருந்து டேரெக்டாக அந்த ஆப் ஸ்பூஃபிங்கை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பண்ண முடியும். அதாவது ப்ராக்ஸி எடுக்கிறது இருந்தாலும் சரி, அவங்களோட ஐபி அட்ரஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ நெட்ஸ்டேட் அப்படின்றது என்னென்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது, அவங்க வந்துட்டு லேண்டில் இருக்காங்களா இல்லை ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெட்ஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட் கேட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட இருக்குது. அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ கேட்டு, சிடி, டவுன்லோடு, எடிட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபைல் சிஸ்டமில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ மேக் ஷுர் தட் யூ வில் ரீட் எவ்ரி கமெண்ட் இந்த செக்ஷன், சரிங்களா. ஸோ எல்லாத்தையுமே படிங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியும். ஸோ நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப லேசியாக தான் இதெல்லாம் படிக்காமல் தான் விட்டுட்டேன். தென் இதெல்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு சின்ன விஷயம், இப்போ கீ ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு ஒரு தேவை இருந்தப்போ கீ ஸ்ட்ரோக்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் போய் பார்த்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மெட்ரோப்ரொசேஷன் எம்எஸ்எஃப் கன்சோலில் விண்டோஸ் ரிவர்ஸ் டிசிபி ரிவர்ஷல் எடுக்கிறப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்மளோட கீ ஸ்ட்ரோக்ஸை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் முன்னாடியே அதை நான் பண்ணியிருந்தப்பே நான் அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் இது நடந்துச்சு. ஸோ கீ ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ எங்கேருந்து போய் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மீட்டர்பிரிட்டர்லேயே அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா. ஸோ இப்போ கெட் சிஸ்டம் அப்படின்ற கமெண்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஆப்ரேஷன் ஃபெயில்டு, என்விரான்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம ஷெல்குள்ளே போயிடுறோம். ஷெல்குள்ளே போயிட்டு ரூட் ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். ஸோ system32 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரூட் ஃபோல்டர். system32.exe அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபோல்டரில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்துட்டு கோர் ஃபைல். அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா சிஸ்டம் பூட்டே ஆகாது, சரிங்களா. ஸோ ஓல்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ்லாம் என்ன, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7 கூட அப்படி தான் நினைக்கிறேன், விண்டோஸ் எக்ஸ்பி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த system32 அப்படின்ற ஃபைலை நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் ஒர்க்கே ஆகாது, சிஸ்டமே பூட் ஆகாது, நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மறுபடியும் நம்ம வந்துட்டு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்துட்டு எக்ஸ்கேவேட் பண்ணால் தான் நம்மளால் எடுக்க முடியும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபைலுக்குள்ளே மேனிப்புலேட் பண்ண முடியும் நம்மளால், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ மேக் டியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னா ஆக்சஸ் இட் டினைடுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் ஷெல்லிலேருந்து வெளில வந்துட்டு பேக்ரவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் என்னோடய செஷன் இருக்கு இல்லையா. ஸோ செஷன் i5 கொடுத்தேன் இல்லையா, அது வந்துட்டு மறுபடியும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ செஷன் வந்துட்டு எனக்கு கட்டாமல் பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும், மல்டி ஹேண்டில் பின்னாடி, சரிங்களா. ஸோ அந்த விஷயத்துக்கு வரும். இப்போ இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் சிஸ்டமும், ஸோ விண்டோஸ் 8 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 10 இருந்தாலும் சரி, இப்போது விண்டோஸ் 11 இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ஃபைல்ஸ் டெலிட் ஆனால் கூட, அந்த system32 அப்படின்ற ஃபைல் டெலிட் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபைலே போட்டுரும். ஸோ அதில் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது system32 ஃபைலை வச்சு. பட் அதில் இருக்கிற நிறைய ஃபைல்ஸை வச்சு நம்மளால் அந்த சிஸ்டமை மேனிப்புலேட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை நான் உங்கள் சாய்ஸில் விடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமோ செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஓன் சிஸ்டமில். ஸோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ் தேவை. ஸோ system32 ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஃபைல்ஸை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் அப்படின்றது தேவை. ஸோ அதை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு மெத்தட், இது வந்துட்டு என்னோடய தாட் ப்ராசஸ், சரிங்களா. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆப்பு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா அலோன்னு கேட்கும் இல்லையா, நம்ம அலோன்னு தான் கொடுக்க போகிறோம். அது கொடுத்தா தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய ஆப்பில் இப்படி கொடுக்காம கூட ஒர்க் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு கூகுள் குரோமு எதுக்கு வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குது, யூசி ப்ரௌசர் இதெல்லாம் வந்துட்டு இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக யூசி ப்ரௌசருக்கு எதுக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படாது கூட நம்மக்கிட்டேருந்து டேட்டாவாக போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் அளவு கொடுக்குறப்போ பார்த்து கொடுங்க. ஸோ படத்தில் சொல்கிற மாதிரி தான், அந்த ஒரு அளவு பட்டனில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அலோ ஆர் டெனி அந்த மாதிரி. ஸோ எஸ் ஆர் நோ, டிஃபால்ட்டாகவே விண்டோஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் அப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்ற ஃபைல்ஸ் தான் நம்ம அங்கே காட்ட போகிறோம். ஸோ நீ வந்துட்டு இந்த எஸ்கலேட் பண்ண விரும்புறியா இல்லையா அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ எஸ்கலேட் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் போஸ்ட் விண்டோஸ் அப்படின்னு போட்டு
ஸ்லாஷ் போட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்னென்ன எஸ்கலேஷன்ஸ் இருக்குது, கேதர்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு காட்ட போகுது. நம்ம எஸ்கலேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்கலேட் அப்படின்றது ஃபைல்ஸை கெட் இன் டு அவர் பிசி. ஸோ டேட்டா வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ போஸ்ட் விண்டோஸ் எஸ்கலேட் அப்படின்னு போட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ ட்ராப் லிங்க்கு, கெட் சிஸ்டம், தென் கோல்டன் டிக்கெட்டு, ஸ்க்ரீன் அன்லாக்கு, கேபிடி லேஅவுட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுது. ஸோ இது ஒவ்வொன்றும் என்னென்ன யூஸ் ஆகுது, எதுக்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒன்றுத்துக்கும் ஒரு வீடியோ தனித்தனியாக போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்களாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கெட் சிஸ்டம் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பெர்மிஷன் அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ அதுக்காக யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் விண்டோஸ் அப்படின்ற கமெண்ட்டை போடுறோம். யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் /windows/local /ask அப்படின்றது. ஸோ ஆஸ்க்னா பெர்மிஷன் ஆஸ்க் பண்ணு அப்படின்ற மாதிரி, சரிங்களா? இங்கே நான் ஆஸ்க் பண்ணி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நம்மளோட விக்டிம் இருக்குங்க இல்லையா? ஸோ நம்மளோட விக்டிம்க்கு ஒரு அலர்ட் போகும். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எது கொடுக்குறோன்னு தெரியாமல் எப்படியா இருந்தாலும் எஸ் தான் கொடுக்க போகிறாங்க ஆக்சுவலாக 90% ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம வந்துட்டு நோ கொடுத்தாலும் we will be quite some time, ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் 5 minutesக்கு அப்புறம் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படியா இருந்தாலும் இரிட்டேட் ஆகி எஸ் தான் கொடுக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில் இருப்பாங்க, நம்ம வேலையை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செஷன் வந்துட்டு 1 இருக்குது ஆக்சுவலாக. நம்மளோட செஷன் ஆக்சுவலி 5 ஸோ அதனால் நம்ம செஷன் 5 அப்படின்றத செட் பண்ண போகிறோம். ஸோ செஷன் 5 அப்படின்றத செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்துட்டு பேலோட் ஆப்ஷன்ஸில் விண்டோஸ் மெட்டர்பிரட்டர் ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் தான் வந்துட்டு ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத காட்ட போகுது. இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செஷன் 5 ப்ரிவிலேஜஸ்க்காக ஆஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட விண்டோஸ் 8.1 மிஷின், அதாவது நம்மளோட விக்டிம் மிஷினில் எஸ் ஆர் நோவா அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பெர்மிஷன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே கிடச்சிரும். அதாவது நம்ம விக்டிமோட மிஷினில் இருக்கிற எல்லா பெர்மிஷன்ஸுமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அந்த கெட் சிஸ்டம் மாதிரியான கமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் மறுபடியும் ஷெல்லுக்குள்ளே போகிறேன். ஷெல்லுக்குள்ளே போயிட்டு கெட் சிஸ்டம் அப்படின்ற கமெண்ட்டை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காட் சிஸ்டம் வியா டெக்னிக் 1 அப்படின்னு காட்டிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கெட் சிஸ்டம் அப்படின்ற கமெண்ட் ஃபுல் ஆக்சஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நான் சிஸ்டம் 32 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணப்போ என்ன சொல்லிச்சு அப்படின்னா பெர்மிஷன் டினைட் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபோல்டரை என்ன வேணால் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும், காப்பி பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு விண்டோஸோட ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் அ கிளிக் எஸ் ஆர் நோ, இது வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க டெஃபினட்டாக. பட் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக மாறிடுது. ஸோ நீங்கள் இதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களால் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ மறுபடியும் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா செஷன் வந்துட்டு பேக்ரவுண்டில் போயிட போகுது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.